ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் vlog தான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து டேப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க vlog-ஐ வந்து கண்டினியூ பண்ணலாம். அன்றைக்கி நானும் எங்கள் அம்மாவும் வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னதான் நான் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக குக் பண்ணாலுமே எனக்கு எங்கள் அம்மா சமைக்கிறது தான் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். இன்ஃபேக்ட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்க சமையலை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆஃப்டர் மேரேஜ் தான் எனக்கு எங்கள் அம்மா சமையலோட அருமையே வந்து தெரிஞ்சிருக்கு. யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட்டு வந்து பிரியாணியில் பெரிய ப்ராசஸே வந்து அந்த வெங்காயம் வதங்கி வர்றது தான். அதுதான் ரொம்பவே வந்து டைம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயம்லாம் வாஷ் பண்ணி கட் பண்ணி வதக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வந்து தக்காளி கட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது மேலே ஒரு பவுட்ரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு பாதாம் அதுக்கப்புறம் கேஷ்யூ ரெண்டுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பவுட்ரு மேலேயே வந்து எங்கள் அம்மா தயிரும் வந்து ஊற்றிட்டாங்க. இந்த சைடு வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குது, இன்னும் வதங்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு அதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்காங்க. இது வதங்கும் போதே வந்து எங்கள் அம்மா வந்து சில்லி பவுடருமே வந்து போட்டுருவாங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சில்லி பவுட்ரு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வரும் அப்படின்றதுக்காக. எங்கள் அம்மா பிரியாணி செய்யும்போது எப்போவுமே வந்து கலர் பவுட்ரு இது வரைக்குமே வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. அது கலர் பவுட்ரு யூஸ் பண்ணாமலே அந்த கலருக்கு எங்கள் அம்மா கொண்டு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டொமேட்டோஸ் அதுக்கப்புறம் கர்டு மசாலா எல்லாமே வந்து ஆட் பண்ணணும். அதுவுமே வந்து எடுத்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடணும், அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து கொரியண்டர் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸ் அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபைனாக கூட சாப் பண்ணிக்கலாம், இல்லைனா ரஃப்பாக கூட சாப் பண்ணிக்கலாம். அன்றைக்கி நான் ரஃப்பாக தான் சாப் பண்ணி போட்டிருந்தேன். அது போட்டுட்டுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் வந்து குக்கரில் நாங்கள் ஆல்ரெடி வந்து வேக வச்சுருந்தோம், அந்த கறியுமே வந்து எடுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அளந்து எங்கள் அம்மா கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்து அந்த கறி நல்லா வெந்து வந்துச்சு இல்லையா, அந்த தண்ணியிலே வந்து மிக்ஸ் பண்ணி அலசி வந்து போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொதி வரணும். கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதனால் வந்து ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுட்டோம். அதை வச்சுட்டு இந்த சைடு நானும் என் தம்பியும் வந்து வாட்டர்மெலன் கட் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். என் தம்பிக்கு வாட்டர்மெலன் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒன்று கொடுத்தா கூட முழுசாக சாப்பிட்ருவான், அந்தளவுக்கு அவனுக்கு அது பிடிக்கும். அதை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இந்த சைடு வந்து கொதியும் வந்துருச்சு. கொதி வந்த உடனே வந்து அரிசியுமே வந்து எடுத்து போட்டாச்சு. அரிசி போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, 80% வந்து குக் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 20% தான் இருக்குது. கொஞ்சம் அடி பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கீழேருந்து வந்து நல்லா கிளறி கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக தம்மெல்லாம் போட்டாச்சு. பிரியாணி வந்து சூப்பராக வந்து ரெடியாக இருந்துச்சு. அன்றைக்கி வழக்கமாக இருக்கிறத விட ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. சைடில் வந்து தயிர் பச்சடியுமே வந்து ரெடி பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த vlog வந்து முடியுது. நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, டாடா பாய்.